வணக்கம் நண்பர்களே. குமரி மாவட்டத்தில் இருக்கிற குமரி மகா சபா என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் துவங்குவதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், அதற்கான நிலத்தை கண்டறிந்து நிலத்தை ஒதுக்க வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷன் போட்டிருந்தது. அந்த பொதுநல வழக்கு 2 நாட்களுக்கு முன்னால் விசாரணைக்கு வந்த பொழுது உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசிற்கு நிறைய ஆலோசனைகளை, அறிவுரைகளை வழங்கி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 6 வாரங்களுக்குள் நவோதய பள்ளிகளுக்கான நிலத்தை கண்டறிய வேண்டும், கண்டறிந்து ஒதுக்க வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நவோதயா பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் திராவிட அரசுகள் எப்பொழுதுமே ஒத்துழைக்க மறுக்கின்றன அல்லது அது வருவதற்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. நவோதய பள்ளிகள் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி துவங்கியதாக நினைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்திலே வந்ததாக நினைத்துக் கொண்டு கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி எதை செய்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு மூட நம்பிக்கையை வைத்துக் கொண்டு கண்மூடித்தனமாக நவோதயா பள்ளிகளை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில நவோதயா பள்ளி 1986ஆம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் துவக்கப்பட்டது. கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேசிய தரத்தில் சிபிஎஸ்இ தரத்தில் கல்வியை அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பள்ளி துவக்கப்படும். அந்த ஒரு பள்ளியிலே கல்வி சிபிஎஸ்இ தரத்திலே மாணவர்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு வகுப்பிலும் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள். ஒவ்வொரு வகுப்பிலும் 80 மாணவர்கள் மட்டுமே சேர்க்கப்படுவார்கள். அதுல 75% கிராமப்புற மாணவர்கள், 25% நகர்ப்புற மாணவர்கள். 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை கல்வி முழுமையாக இலவசமாக கொடுக்கப்படும். விடுதி கட்டணம் இல்லை, கல்வி கட்டணம் இல்லை, உணவு கட்டணம் இல்லை, சீருடை கட்டணம் இல்லை, கல்வி உபகரணங்கள் கட்டணம் இல்லை, விளையாட்டு உபகரணங்கள் கட்டணம் இல்லை, அனைத்துமே மத்திய அரசு இலவசமாக கொடுக்கும். 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற மாணவர்களுக்கு வருடத்திற்கு 600 ரூபாய் கல்வி கட்டணமாக வசூலிக்கப்படும். அரசு ஊழியருடைய குழந்தைகளாக இருந்தால் 1500 ரூபாய் வசூலிக்கப்படும். கல்வி பெறுவதற்கு மாணவர்களுக்கான சேர்க்கை என்பது முழுக்க முழுக்க தகுதி தேர்வின் அடிப்படையில் தான் நடத்தப்படும். எந்தவித சிபாரிசும் இல்லை, எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லை, எந்த விதமான நன்கொடையும் இல்லை. முழுக்க முழுக்க தகுதி தேர்வின் அடிப்படையிலே மட்டும்தான் மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது தமிழ்நாடு அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அவர்கள் நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தால் ஹிந்தி பின்வழியாக தமிழ்நாட்டு மாணவர்களிடையே நுழைந்து விடும், அதாவது பேக்டோர் வழியா ஹிந்தி உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த வாதத்தை எப்படி ஏற்பது என்றே தெரியவில்லை. ஏனென்று கேட்டால், சில விளக்கங்களை சொல்வதென்றால், தமிழ்நாடு முழுக்க கேந்திரிய வித்யாலயா என்று பள்ளிகள் இருக்கின்றன. அந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை படிக்கின்ற மாணவர்களுக்கு தமிழ் கற்றுத்தரப்படுவதில்லை. அங்கே படிக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் ஆங்கிலமும் ஹிந்தியும் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை படித்தவர்களுக்கு தமிழ் எழுத தெரியாது, தமிழ் படிக்க தெரியாது. ஆக 1970ஆம் ஆண்டு முதலே தமிழ்நாட்டிற்குள் ஹிந்தி கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் வழியாக உள்ளே நுழைந்து விட்டது. அடுத்ததாக தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா என்று ஒரு அமைப்பு உள்ளது. இது தமிழ்நாடு முழுக்க அத்தனை ஊர்களிலும் அத்தனை மாவட்டங்களிலும் இருக்கிறது. 1918ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த அமைப்பு தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியை வளர்க்க வேண்டும், பரப்ப வேண்டும் என்பதற்காக மகாத்மா காந்தி அவர்களால் துவக்கப்பட்டது. இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஹிந்தி வகுப்புகள் நடத்தப்படுகிறது, ஹிந்தி பயிற்சி கொடுக்கப்படுகிறது, ஹிந்தி தேர்வுகள் நடத்தப்படுகிறது. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல மாணவர்கள் இந்த ஹிந்தி வகுப்புகளை தேடி தேடி எழுதுவார்கள். பிராத்மிக், மத்தியமா, பிராரம்பிக்கு, பிரவீன், ராஷ்டிரபாஷா, இந்த பேர்ல எல்லாம் மாணவர்கள் தேர்வு எழுதுவார்கள். இதெல்லாம் அத்தனையுமே ஹிந்தி வகுப்புக்கான தேர்வுகள். 2024 மட்டும் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள். அப்படி என்றால் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவின் மூலமாகவும் ஹிந்தி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிட்டது. இந்த 2 அமைப்புகள் மூலமாக பயில்கின்ற மாணவர்களால் தமிழுக்கு ஏற்படாத ஆபத்து நவோதயா பள்ளி மாணவர்களால் ஏற்பட்டு விடுமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும்.
இன்னொரு புள்ளி விவரம் எடுத்துக்கொண்டாலும் நவோதயா பள்ளிகள் என்பது ஏதோ மாநிலம் முழுக்க ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் வரப்போவதில்லை. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி தான் வரும். அப்படி என்றால் தமிழ்நாட்டிலே 38 மாவட்டங்கள் என்றால் 38 பள்ளிகள் மட்டும்தான் வரும். ஒரு வகுப்பிற்கு 80 மாணவர்கள் மட்டும்தான் சேர்க்கப்படுவார்கள். அந்த 9 மாணவர்கள் என்ற கணக்கு வைத்தால் ஒரு வருடத்திற்கு அந்த பள்ளியிலே வெறும் 560 மாணவர்கள் தான் படிப்பார்கள். 560 மாணவர்களுக்கு 38 மாநிலங்கள் என்றால் மொத்தமே 21,280 மாணவர்கள் தான் தமிழ்நாட்டிலே இருப்பார்கள் நவோதயா பள்ளிகளில். ஆனால் நண்பர்களே, தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 37,000 அரசு பள்ளிகள் இருக்கின்றன. 8,000 அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கின்றன. 4,400 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கின்றன. இந்த கணக்கை வைத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 49,000 பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அதுல 1,18,00,000 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். இவர்கள் எல்லாருமே 2 மொழிகளை மட்டுமே கற்கின்றவர்கள். ஆங்கிலமும் தமிழும் மட்டுமே கற்கின்றவர்கள். இவர்களுக்கு ஹிந்தி பயிற்றுவிக்கப்படுவதில்லை, சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. ஆக நண்பர்களே, 1,18,00,000 மாணவர்கள் படிக்கின்ற தமிழ் வெறும் 21,280 மாணவர்கள் படிக்கின்ற ஹிந்தியால் எப்படி பாதிக்கப்படும், எப்படி அழிக்கப்படும், அல்லது எப்படி அது இல்லாமல் போகும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த நிகழ்வை பார்க்கின்றவர்கள் எல்லாம் கேட்கின்றது, மத்திய அரசு நேரடியாகவே இந்த பள்ளிகளை துவங்கி விடலாமே, ஏன் தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறது அல்லது ஒத்துழைப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறது என்று கேட்கின்றார்கள். இதற்கு காரணம், கல்வி என்பது பொதுப்பட்டியலிலே இருக்கக்கூடியது, கன்கரண்ட் லிஸ்ட் என்று பெயர். அந்த பொதுப்பட்டியலிலே மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பது நம்மளுடைய இந்திய அரசியல் சாசனத்திலே ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். 1979ஆம் ஆண்டு இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. அதிலே இருந்து கல்வி தொடர்பான எந்த திட்டங்களை மத்திய அரசு தமிழ்நாட்டிலே செயல்படுத்தினாலும் தமிழ்நாடு அரசினுடைய அனுமதியை அல்லது ஒத்துழைப்பை பெற்றுத்தான் செயல்படுத்த முடியும். இதற்காகத்தான் மத்திய அரசு தமிழ்நாட்டிடம் நிலத்தை ஒதுக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நவோதயா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி என்பதும் அல்லது பள்ளிகள் பாதிக்கப்படும் அல்லது மாணவர்கள் மத்தியிலே இந்தி பிரபலமாக்கப்படும் என்று சொல்வதெல்லாம் போலியாகவும் பொய்யாகவும் சொல்லப்படுகின்ற காரணங்கள். மத்திய அரசு மாநில அரசிடம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பள்ளிக்கு 30 ஏக்கர் நிலத்தை கேட்கின்றது. அந்த 30 ஏக்கர் நிலம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அரசு நிலமாக இருக்க வேண்டும், போக்குவரத்துக்கு எளிதாக இருக்க வேண்டும், சாலை வசதி இருக்க வேண்டும், சுற்றுச்சூழல் சிறப்பாக இருக்க வேண்டும், காற்றோட்டம் இருக்க வேண்டும், பக்கத்திலே எதுவுமே தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடாது, தொழிற்சாலைகள் இருக்கக்கூடாது, பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும். இத்தனை நிபந்தனைகளை மத்திய அரசு இந்த நிலத்திற்கு விதித்திருக்கிறது. இதை போன்ற நிலங்கள் தமிழ்நாட்டிலே எங்கே இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. திராவிட அரசினுடைய கொள்கைகள், திராவிட அரசினுடைய பினாமி நில அபகரிப்புகள், இதெல்லாம் நாம் பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இத்தனை தகுதிகள் கொண்ட நிலம் தமிழ்நாட்டிலே எங்காவது இருந்தால் திராவிட இயக்கங்களுடைய, திராவிட அரசினுடைய பினாமிகள் அந்த நிலத்தை விட்டு வைத்திருப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே இந்த நவோதயா அரசியலுக்கு பின்னணியிலே நில அரசியல் இருக்கிறதோ என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், 38 மாநிலங்களிலே 38 பள்ளிகள் வர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1140 ஏக்கர் நிலம், அரசு நிலம் இந்த பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதற்கு பின்னணியிலே தான் இந்த மறுப்புகள், இந்த போலியான தகவல்கள் அல்லது பொய்யான குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ என்பது கல்வியாளர்களுடைய நோக்கமாகவும் எண்ணமாகவும் சமூக ஆர்வலர்களுடைய எண்ணமாகவும் இருக்கின்றது. இதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும். முன்னணியிலே ஹிந்தி எதிர்ப்பு என்ற கொள்கையை வைத்துக்கொண்டு பின்னணியிலே ஊழல் பாதுகாப்பு என்பது இந்த அரசு நடத்துகின்ற நாடகமாக இருக்குமோ என்பது எங்களை போன்றவர்களுடைய சந்தேகமாக இருக்கிறது. இதை அரசும் அரசு சார்ந்தவர்களும் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, கிராமப்புற மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு தேசிய தரத்தில், சிபிஎஸ்இ தரத்தில் கல்வி கிடைப்பதற்கு நவோதயா பள்ளிகள் மிக மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் கட்சி சார்பற்று, கட்சி பேதமற்று, கொள்கை பேதமற்று நவோதயா பள்ளிகளை வரவேற்பதற்காக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், ஆதரவு அளிக்க வேண்டும், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று பணிவோடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.